விழுப்புரம் திருவெண்ணைநல்லூரில் கள்ளச்சாராயம் அருந்திய 3 பேரில் ஒருவர் உயிரிழந்ததாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி. தொடரக்கூடிய கள்ளச்சாராய மரணங்களின் நிலை குறித்து அவர் பேசியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களுடைய சுவடு மறைவதற்குள் மற்றொரு கள்ளச்சாராய மரணம் என்று தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் விவரிக்க கேட்போம். பிரகாஷ், இந்த தொடரக்கூடிய கள்ளச்சாராய மரணம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு? விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருவர் கள்ளச்சாராயம் அருந்தியதன் காரணமாக உயிரிழந்திருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்திருக்கக்கூடிய நிலையில கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து விழுப்புரம் சரகத்தில் நடைபெறுவதற்கு காரணமான அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளம் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்துல அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த கண்டன அறிக்கையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் சுவடு மறைவதற்குள் மற்றும் ஒரு கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பகுதியில கள்ளச்சாராயம் அருந்தி 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. சம்பந்தப்பட்ட இடத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட காட்சிகளை ஊடகங்கள் வெளியிட்டு சுட்டிக்காட்டிய பிறகும் இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவாகவே இந்த உயிரிழப்பு நிகழ்ந்திருப்பதாக தன்னுடைய கண்டன பதிவில் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணமும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரமும் கண்ட பிறகும் இந்த அரசு எந்த விதமான பாடமும் இந்த உயிரிழப்புகள் மூலமாக கற்றுக்கொள்ளவில்லை என்பதையே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் காட்டுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர் கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து விழுப்புரம் சரகத்தில் நடைபெறுவதற்கு காரணமான அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.